ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் சூப்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பு செய்கிறதுக்கு கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். கோஸை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி, இஞ்சி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டை தோல் உரித்து அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, நான் அன்றைக்கி கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி, பல்லாரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் நெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். சின்ன சீரகம், கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு கலக்கிறதுனால குட்டி விழாமல் இருக்கும். அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். நெய் ஊற்றுறேன். வெட்டி வச்சுருக்கேன் உள்ளி, இஞ்சி, பூண்டு, கோஸ், கேரட்டு, பீன்ஸு. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் கூட ஆட் பண்ணலாம். பச்சை பட்டாணி, நான் காஞ்ச பட்டாணி நைட்டே ஊற வச்சு காலையில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பச்சை பட்டாணியை ஃப்ரெஷ்ஷாக கூட ஆட் பண்ணலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். சின்ன சீரகம் போடுறேன். பெப்பர் பவுடர் போடுறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருந்த தண்ணியும் ஆட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா சூப் திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூப்பு ஓரளவு ரெடி பொசிஷனில் இருக்குது. ரெடி ஆகிட்டு டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப்பு ரெடி. சளி காய்ச்சல் இருக்கவங்க கூட இந்த சூப்பு குடிக்கலாம். இந்த சூப்பு நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே அதிகரிக்குது. மழை டைமில் இதமாக இந்த சூப்பு செஞ்சு குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.